இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ரெண்டு பேருமே அந்த பணியை செய்து முடிக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றப்ப இது யர்ஃபஉ இப்ராஹிமல் கபாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாம சொன்ன அந்த காபத்துல்லாவினுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டிய அந்த வேலையை செய்து முடித்த பிறகு அடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒரு துஆவை செய்கிறார்கள். அந்த துஆவுல உள்ள இருக்கக்கூடிய அந்த மைய கருத்தை என்ன? இறைவா, நீ சொன்ன அந்த வேலைகளை நானும் என்னுடைய மகன் இஸ்மாயில் இருவரும் செய்து முடித்து விட்டோம். நாங்கள் செய்த இந்த வேலையை ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் செய்த இந்த ஒரு பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக ஆக்கி வைப்பாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எங்களுடைய வழி தோன்றர்கள் அவர்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்து மெயினா சொல்லுகிறார்கள், அரினா மனாசிகனா, நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் நீ எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. நாங்க எப்படி வணங்கணும், நாங்க எப்படி தொழுகணும், எங்களுடைய இபாதத்தை எந்த மாதிரி அமைக்கணும், அது போன்ற விஷயத்தை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடு. வதுப் அலைனா, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்துகிறார்களே. உங்களை விட என்னை விட இறைவனிடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற இறைவனுடைய உற்ற நண்பராக இருக்கிறவரே, நானா இந்த மார்க்கத்தில் சுயமா எதையுமே செஞ்சிட முடியாது என்ற அளவிற்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் அதையும் யோசித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார். இன்னும் நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக இறைவனுடைய செய்தியை நமக்கு பெற்றுத்தந்து அந்த இறைவனுடைய கட்டளையை நாம் எப்படி ஏற்று நடக்க வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் ஒரு சிறுபிள்ளைக்கு விளங்கக்கூடிய அளவுல மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கிவிட்டு சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு மார்க்கத்தை தந்த இறைவன் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே வழிகாட்டுகிறான். இப்படி வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தறிவை தந்திருக்கிறானே. இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் பகுத்தறிவு கிடையாது. நம்மை விட பலத்துல மிஞ்சிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த உயிரினத்திற்கு நம்மை போன்று பகுத்தறிவு கிடையாது. இப்ப நம்மை விட சில வேலைகளை துல்லியமாக செய்யக்கூடிய சில உயிரினங்களும் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவை இறைவன் வழங்காமல் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தறிவை கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தரப்பட்ட பகுத்தறிவு மட்டும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு பத்தாது. நம்முடைய பகுத்தறிவையும் தாண்டி முழுக்க முழுக்க இறைவனுடைய வழிகாட்டுதலில் நாம் நடந்தால்தான் நாம் இந்த உலக வாழ்க்கையை இறைவன் சொன்ன அடிப்படையில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும். அதே போல மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் சுவர்க்கம் என்கிற ஒரு பேற்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் தஆலா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடக்கூடாது. எனக்கு என்ன கொள்கை பிடித்திருக்கிறது அந்த கொள்கையை நான் வாழ்ந்துடக்கூடாது. இறைவன் நமக்கு எந்த கொள்கையை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நாம் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கும் வழிவகுக்கும்.
என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பை எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சிந்தித்து பாருங்கள். நமக்கு மத்தியில ஏராளமான வேறுபாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு அரசியல் எடுத்துக்கிடுங்களேன். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லாத அரசியல் கட்சிகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு எல்லா கட்சிகளிலும் நம்ம ஆட்கள் இருப்பாங்க. ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டா அந்த வீட்டில் அத்தா டிஎம்கேல இருப்பாரு, அந்த வீட்டில் இருக்கிற பையன் ஏடிஎம்கேல இருப்பாரு, அல்லது வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருப்பாரு, அல்லது இஸ்லாத்தினுடைய சமூகத்திற்குள்ளேயே அரசியல் பிரிவிற்கு சில கட்சிகள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த அரசியல் கட்சிக்குள்ள இருப்பாங்க. இப்படி ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டாலேயே நம்மள ஏராளமான அரசியல் பிரிவுகளோடு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோமே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது இந்த உலக வாழ்க்கைக்குரியது. நாம எந்த கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நாம எந்த கட்சியில பயணிக்கலாம், அதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக உள்ளது. அதுல எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்து கொள்வது தப்பு இல்லை. ஆனால் எதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடிப்படை சட்டமாக சொல்லுகிறதோ, எதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறதோ, அதுல நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் வரலாமா? உதாரணத்திற்கு எடுத்து பாருங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல சில நபர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். சுன்னத் வல் ஜமாத் என்றால் என்ன? நாங்கள் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சட்டத்தை கேட்போம், நபிகளாரை இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு படி மேல நாங்கள் சில குறிப்பிட்ட மதுஹபுகளை சார்ந்து இருப்போம். இன்னைக்கு எங்களுடைய மூதாதையர்கள் அவங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றினாங்கன்னு வைங்க, அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றி விடுவோம். எங்களுடைய முன்னோர்கள் சில ஆட்கள் ஹனபி மதுஹபின் அடிப்படையில் சில சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு வைங்க, நாங்களும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அந்த ஹனபி மதுஹபில என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படி அமைச்சுக்குவோம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளிலேயே இன்றைக்கு முரண்பட்டு போய் நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? ஒன்று மதுஹப் ரீதியாக பிரிந்து நிற்கிறோம். இன்னும் சில நபர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எல்லாம் மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைக்க மாட்டோம், ஹனபி மதுஹபின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைக்க மாட்டோம், இன்னும் ஹம்பலி மாலிகி இது போன்ற அந்த மதுஹபுகளை நம்முடைய தமிழகத்தில் இந்தியாவில் கூட அதிகமாக பார்க்க முடியாது. நாங்கள் அந்த மதுஹபின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், ஒரு சட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை பார்ப்பதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்களா, இதை பார்க்கிற மாதிரி சஹாபாக்கள் அதை சொல்லி இருக்கிறாங்களா, சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கும் மார்க்க அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். எப்படி குர்ஆனுடைய கருத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, அதே போல இத்திபாவு சஹாபி, அந்த சஹாபாக்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றுவது அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு அடிப்படை என்று சில நபர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஆட்களை எடுத்துக்கிட்டார், நாங்க சஹாபாக்களை பின்பற்றுவதை போல சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கிற தாபியீன்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அதையும் கேட்போம், அந்த தாபியீன்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கிற தபஅ தாபியீன்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் கேட்போம் என்று இப்படி இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அடிப்படை கொள்கை விஷயத்திலேயே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதில் நாம் எதை தேர்வு செய்வது? இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏராளமான வழிகாட்டுதலை கற்றுத் தருவதோடு பல நல்லவர்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அந்த ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். அப்படி எடுத்து பார்க்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் எந்த ஒரு இடத்திலேயும் இறை கட்டளைக்கு மாறு செஞ்சிடவே கூடாது என்கிற தத்துவத்தை தான் அல்லாஹ் உணர்த்துகிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்கல்ல, இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, வாழ்ந்ததுல ஏராளமான நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் காலத்திலே அந்த இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்ட எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள்ல நிறைய பேர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கிறோம். இதுல உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபர்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலேயும் இந்த நபர்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், நீங்க அடுத்தவங்களுடைய கருத்துக்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்கிற எந்த ஒரு செய்தியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு எங்கேயுமே வழிகாட்டவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் குர்ஆன்ல ஒரு வசனத்துல
ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, இம்மா யஸியன்னக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து தூதர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்களே, ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து ஏராளமான நபிமார்கள் ரசூல்மார்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் அத்துணை நபர்களும் உங்களை போன்ற மனிதர்களில் இருந்து தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். உங்களை போன்ற மனிதர்களில் இருந்து தேர்ந்தெடுத்து அந்த இறை தூதரை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். யகுஸூன அலைக்கும் ஆயாத்தி, அந்த இறை தூதர்கள் என்ன செய்வார்கள்? என்னுடைய வசனங்களை உங்களுக்கு அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள். எத்தனையோ நபிமார்களை கடந்த காலத்தில் அனுப்பி இருக்கிறேனே, அதுல எந்த ஒரு இறை தூதராக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எதை மார்க்கமாக மக்கள் மன்றத்தில் வைத்தார்களோ, ஆதம் நபியை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபியை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? யகுஸூன அலைக்கும் பி ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை என்ன செய்வாங்க? அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், ஃபமனித்தகா வ அஸ்லஹ, யார் அந்த தூதருடைய பிரச்சாரத்தை கேட்டு நம்மிடத்துல தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளில் இருந்து விலகி கொண்டு, வ அஸ்லஹ, யார் தம்மை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படி சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நபர்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க எதுக்கும் பயப்படவும் மாட்டார்கள், மறுமை நாள் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை அனுப்பிய இறைவன் அந்த நபிமார்களுடைய வருகையை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லி காட்டுகிறான்? எந்த ஒரு நபியை அனுப்பினாலும் அவர்கள் என்னுடைய வசனங்களைத்தான் உங்களுக்கு சொல்லுவார்கள், அவர்களா எதையுமே சுயமா சொல்ல மாட்டாங்க. அப்படி சுயமாக சொல்வதற்குரிய அதிகாரத்தை என்னுடைய தூதர்மார்களாக இருந்தாலும் என்னால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட நான் அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை யார் கேட்டு நடக்கிறாங்களோ, அவங்க எதை விட்டு மக்களை தடுக்கிறாங்களோ, அந்த விஷயத்திலிருந்து யார் விலகி இருக்கிறார்களோ இவர்களுக்கு தான் மறுமை நாள்ல எந்த கவலையும் இல்லை, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு பத்தாதா? இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இது ஹலால் இது ஹராம் என்று முடிவெடுப்பதாக இருந்தால், எந்த அடிப்படையில் ஹலால் ஹராம் முடிவெடுக்கிறது? எந்த அடிப்படையில் இஸ்லாத்தை தீர்மானிக்கிறது? நீங்க சொல்றதை கேட்கணுமா, நான் சொல்றதை கேட்கணுமா, அல்லது நம்முடைய முன்னோர்கள் சொல்றதை கேட்கணுமா, அல்லது இமாம்கள் சொல்வதை கேட்கணுமா, தாபீன்கள் சொல்றதை கேட்கணுமா, தபஅ தாபீன்கள் சொல்றதை கேட்கணுமா, அல்லது சஹாபாக்கள் ஒன்று சொன்ன அதை கேட்கணுமா என்ற அத்துணைக்கும் அல்லாஹ் வழிகாட்டுவது என்ன? என்னுடைய சட்டங்களை யார் மக்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அப்படிப்பட்ட இறை தூதருடைய அந்த பிரச்சாரத்தை நீங்கள் கேளுங்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். யார் அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமை நாளில் எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. இன்னும் நீங்க எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு நபிமார்களுடைய வருகையை பத்தி அல்லாஹ் சொல்றான்ல, எல்லா நபியை நீங்க கவனியுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு நம்மை விட எவ்வளவோ நிறைய விஷயங்கள் சிறப்பு பெற்றவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மலக்குமார்களோடு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு போட்டியை ஏற்பாடு செஞ்சு மலக்குமார்களிடம் நடைபெறக்கூடிய அந்த போட்டியில கூட வெற்றி பெறுகிற அளவிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ் கற்றுத் தந்தார். குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இறைவனால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மனித சமுதாயத்தினுடைய முதல் நபராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இந்த ஆதம் இன்னைக்கு நமக்கு கூட தெரியாத விஷயம் நிறைய இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம அறிய முடியும். நம்ம கடந்த காலத்துல என்ன படிச்சிருக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய விஷயத்தை அல்லாஹ்வே சொல்லி கொடுத்து விடுகிறார். இப்படி அல்லாஹ்வே நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புனான்ல, அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புனான்? அது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புனான்? நீங்கள் இந்த பூமிக்கு இறங்குங்கள், வகுல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்க இருந்து இந்த பூமிக்கு இறங்குங்கள், இம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா, நீங்க இந்த பூமியில இருந்தீங்கன்னா
என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான வழி வந்து கொண்டே இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற அந்த வழிகாட்டுதல் இறைவனாகிய என்னிடமிருந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு மறுமை நாள்ல எந்த கவலையும் இல்லை, எதற்கும் பயப்படவும் மாட்டார்கள். அப்ப நிறைய விஷயங்களை கற்றுத்தரப்பட்ட இந்த உலகத்தினுடைய அந்த மனிதர்களிலேயே சிறந்த மனிதராக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் இறைவனுடைய தூதர் தான். இறைவனுடைய தூதராகவே இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை இந்த இஸ்லாத்தில் செஞ்சிட முடியாது. நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும், அந்த வழிகாட்டுதல் படிதான் நீங்க நடக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 10 மாத காலமாக எங்களுடைய ஜமாத் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு செயல் திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரச்சாரத்தை நம்ம கொண்டு போனோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் குர்ஆன்ல படிக்கும் பொழுது அது நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான தகவல் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பணியை நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தோமே. அந்த இப்ராஹிம் நபியை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்து விட்டான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நீங்க அல்லாஹ்வுடைய நண்பர்னு சொல்லிட முடியுமா? நான் அல்லாஹ்வுக்கே நண்பர்னு சொல்லிட முடியுமா? இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னையும் இறைவன் தூதராக தேர்வு செய்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அது நபிமொழிகள்ல பார்க்கிறோம். அப்ப இறைவனுடைய உற்ற நண்பராக இருப்பதாக இருந்தால் ஒன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உற்ற நண்பர் என்கிற ஒரு பெரிய ஒரு பட்டத்தை பெறுகிறார்கள். அப்ப யார் அல்லாஹ்வுக்கே உற்ற நண்பராக இருக்கிறாங்களோ தன்னுடைய உற்ற நண்பருக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? பொதுவா நம்மளுடைய வாழ்க்கை செயல் எப்படி இருக்குங்க? நாம அடுத்தவங்கள்ட்ட அது ஒரு மாதிரி நடப்போம். அதுவே நமக்கு நெருங்கிய ஆட்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களிடத்துல நாம் நடக்கக்கூடிய முறைகள் அது வேறு விதமாக இருக்கும். ஆனா அல்லாஹ்வினுடைய இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யார் தன்னுடைய உற்ற நண்பராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்லை. சரி, இறைவனுடைய உற்ற நண்பராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அவங்க நினைச்சதை அவங்க செய்ய முடிந்ததா? அவங்க நினைச்சதை அவங்க செய்கிற பொழுது அதை அல்லாஹ் தஆலா கண்டிக்காமல் இருந்தானா? குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இல்லா இஸ்திக்ஃபார் அபி, ஆனா அவங்க தன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்களே அதுல உங்களுக்கு ரோல் மாடல் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா அதை தனியா தெளிவுபடுத்தணும்? எல்லா விஷயத்திலேயும் இப்ராஹிம் நபிக்கு உங்கள்ட்ட அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொன்ன இறைவன் அது தன்னுடைய தந்தை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஹிதாயத்துக்காக துவா செய்யலாம். இறைவன் அவர்களுக்கு நேர்வழி கொடு அப்படி துவா செய்யறது தப்பு இல்லை. அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக துவா செய்யறது அது கூட தப்பு இல்லை. ஆனா ஒருவர் இறைவனுக்கு இணை வைத்த நிலையிலேயே இருக்கிறப்ப அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கிறது அது அல்லாஹ் தஆலா யாருக்குமே அனுமதி கொடுக்கலையே. ஆனா தன்னுடைய உற்ற நண்பராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது அது அல்லாஹ் தனியா பிரித்து சொல்லி என்னுடைய உற்ற நண்பராக இருந்தாலும் அவர்கள் செய்த இந்த காரியம் இருக்குதே அதுல உங்களுக்கு ரோல் மாடல் அல்ல, அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்ல, அவர் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடியது அது என்னுடைய வழிகாட்டுதலே அல்ல, அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அதுபோல நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல அது நம்முடைய நெருங்கிய வட்டத்துல யாரேனும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறாங்கன்னா, வெளிப்படையில நம்ம பார்க்கிற பொழுது இணை வைப்பு கொள்கையிலேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடிடாதீங்க என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு பாடம் நடத்துறானே. அந்த இப்ராஹிம் நபி ஒரு முறை என்ன செய்கிறார்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அதை இன்னும் அதனுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டக்கூடிய ஒரு பணியை அல்லாஹ் வழங்குகிறான். ரெண்டு பேருமே அந்த பணியை செய்து முடிக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றப்ப இது யர்ஃபஉ இப்ராஹீமல் கபாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
நாம சொன்ன அந்த காபத்துல்லாவினுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டி அந்த வேலையை செய்து முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய ஹலீல் தானே, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் தானே, அல்லாஹ் சொன்ன அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு அடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒரு துவாவை செய்கிறார்கள். அந்த துவாவினுடைய கான்செப்டை எடுத்து பாருங்க. அந்த துவாவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த மைய கருத்தை என்ன? இறைவா, நீ சொன்ன அந்த வேலைகளை நானும் என்னுடைய மகன் இஸ்மாயில் இருவரும் செய்து முடித்து விட்டோம். நாங்கள் செய்த இந்த வேலையை ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் செய்த இந்த ஒரு பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக ஆக்கி வைப்பாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எங்களுடைய வழி தோன்றல்கள் அவர்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்து மெயினா சொல்லுகிறார்கள், அரினா மனாசிக்கனா, நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் நீ எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. நாங்க எப்படி வணங்கணும், நாங்க எப்படி தொழுகணும், எங்களுடைய இபாதத்தை எந்த மாதிரி அமைக்கணும், அது போன்ற விஷயத்தை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடு. வதுப் அலைனா, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்துகிறார்களே. அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், முக்கியமான தகவல் என்ன? இறைவனுடைய ஹலீலாக, இறைவனுடைய உற்ற நண்பராக இருக்கிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்தில் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மையை அவர்களாக உருவாக்கிவிட முடியாது. அவங்களா சொந்தமா உருவாக்குறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அதனால தான் அவங்க அல்லாஹ்விடத்துல சொல்றப்ப அரினா மனாசிக்கனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் நீ கற்றுக் கொடு, நீ கற்றுத்தருகிற அடிப்படையில் தான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்க செய்வோம், நாங்களா சுயமா எதையும் செஞ்சிட மாட்டோம் என்கிற ஒரு தகவலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்ப அந்த வஹி செய்திய, அல்லாஹ்வினுடைய அந்த தூது செய்திய எந்த அளவிற்கு இருக பற்றக்கூடிய ஆட்களாக, உங்களை விட என்னை விட இறைவனிடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற இறைவனுடைய உற்ற நண்பராக இருக்கிறவரே, நானா இந்த மார்க்கத்தில் சுயமா எதையுமே செஞ்சிட முடியாது என்ற அளவிற்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் அதையும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மதுஹப் ரீதியில பிரிஞ்சு கிடக்கிறமே. இன்னைக்கும் சில பள்ளிவாசல்கள்ல போனா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போர்டை அப்படியே உள்ள வச்சிருக்கிறாங்க. எப்படி போர்டு இருக்கும்? 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள், தலையில தொப்பி அணியாதவர்கள், தலையில கர்ச்சீஃப் கட்டாதவர்கள் இந்த பள்ளியிலே தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு ஆள் முஸ்லிமா இருக்குன்னா அவங்க எந்த சட்டத்தை வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு நீங்க நானும் முஸ்லிமா இருக்குன்னா என்ன செய்யணுமா? பள்ளிவாசல் தொழுகணும்னா என்ன செய்யணுமா? 4 மதுஹப்ல ஏதாவது ஒண்ணு ஏத்துக்கிட்டா தான் இங்க உள்ள வர முடியும். தலையில தொப்பி போட்டு தொழுதாதான் உள்ள வர முடியும். தலையில கர்ச்சீஃப் கட்டி தொழுதாதான் உள்ள வர முடியும். ஒருவன் மதுஹபை பின்பற்றாவிட்டால் அது ஷாஃபியாக இருக்கட்டும், ஹனஃபி மதுஹபாக இருக்கட்டும், அல்லது ஹம்பலி மாலிக் மதுஹபா இருக்கட்டும், நீ இந்த மதுஹபை பின்பற்றலையா உனக்கு இங்க உள்ளேயே இடம் கிடையாது, நீ முஸ்லிமே இல்லைன்ற அளவிற்கு மதுஹபை ரொம்ப தூக்கி பிடிக்கிறமே. இன்னும் அப்படி மதுஹபை ரொம்ப தூக்கி பிடித்து இன்றளவு சில பள்ளி வாசல்கள்ல தலையில தொப்பி போடாம யாராவது உள்ள தொழுகிறாங்களோ வைங்க, ஹூஹூன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. கர்ச்சீஃப் கட்டாம யாராவது உள்ள தொழுதுறட்டுமே, ஹூஹூன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. தொழுகிறப்ப அத்தஹியாத்துல விரல் அசைச்சிரட்டுமே, அது எப்படி நீ விரல் அசைக்கல? விரல் அசைக்கிறது எந்த மதுஹபிலும் இல்லையே. ஒண்ணு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ்னு கையை கீழே போடுறாங்கன்னா இது ஹனஃபி மதுஹபில் இருக்குது. கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது ஷாஃபி மதுஹபில் இருக்குது. அது என்ன நீ ஹனஃபி மதுஹபை பின்பற்ற மாட்டேங்கிற, ஷாஃபி மதுஹபை பின்பற்ற மாட்டேங்கிற, விரல் அசைச்சுக்கிட்டே இருக்கிறியே என்று இன்றளவும் சில இடங்களில் பேசுகிறார்கள் என்றால், அப்ப அந்த அளவிற்கு நாம மதுஹபை தூக்கி பிடிக்கிறோமே. அந்த மதுஹப் என்பது என்ன? மதுஹப் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலா? இன்றைக்கு நம்ம கையை வச்சிருக்கிற குர்ஆனை முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல், மாற்று கருத்தே இல்லை. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்களே, அந்த இறை தூதருடைய வழிகாட்டுதல் நபி வழி, அது இறைவனுடைய வழிகாட்டுதல் என அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த இறை தூதர் என்ன மார்க்கம்னு சொன்னாலும் அதை மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க. இன்னுஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அத்துணையும் இறைவனுடைய வஹி செய்தியிலிருந்து தான் செய்வார்களே, சொல்வார்களே ஒழிய அவங்க தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் செய்ய மாட்டாங்க. அப்ப குர்ஆன்ங்கிறது நமக்கு வஹீன்னு விளங்குது, ஹதீஸ்ங்கிறது வஹீன்னு விளங்குது.
ஷாஃபி மதுஹப்ல உள்ளது வஹியா, ஹனவி மதுஹப்ல உள்ள சட்டத்தை பின்பற்றுவது வஹியா? இன்னைக்கு அதை பின்பற்றினால்தான் முஸ்லிமே என்ற அளவிற்கு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோமே. அப்ப எந்த அளவிற்கு நாம தடமாறி போயிருக்கிறோம் பாருங்க. இன்னும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம செய்யக்கூடிய நிறைய வழிபாடுகள் இன்றைக்கு அந்த மதுஹபை சார்ந்த இருக்கிறது. தொழுகைக்கு ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொப்புள்ள தக்பீர் கட்டுறாரு. ஏன்பா தொப்புள்ள தக்பீர் கட்டுற? தொப்புள்ள தக்பீர் கட்ட சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது அல்லாஹ் குர்ஆன்ல ஏதாவது சொல்லி இருக்கிறானா? இல்ல நாங்க பின்பற்றக்கூடிய ஹனஃபி மதுஹபுகளில் எங்களுக்கு இப்படி சொல்லப்படுது. ஏதாவது நிறைய விஷயம் நாம செய்யறோம். அப்படி நிறைய விஷயம் செய்கிற பொழுது ஏன்பா இந்த மாதிரி செய்யறீங்கன்னு கேட்டா எங்க மதுஹப்ல இப்படி இருக்குது, நாங்க இது ஒரு காரியத்தை கடைபிடிக்கிறோம், ஏன் இப்படி கடைபிடிக்கிறோம், எங்க மதுஹப்ல இப்படி இருக்குது என்று முழுக்க முழுக்க மதுஹபை சார்ந்தே நம்ம போகக்கூடிய ஒரு நிலை வருது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்கள் குர்ஆன்ல அதற்கான ஆதாரம் இருக்காது, ஹதீஸ்ல அதற்கான ஆதாரம் இருக்காது. அதையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செஞ்சிட்டு இருக்கிறோமே. எல்லாத்தையும் மதுஹப் அடிப்படையில் வச்சு தானே செய்யறோம். உதாரணத்திற்கு இப்ப இருக்கிற அந்த ஷாபான் மாதம், அதுல பிறை 15ல என்ன பண்ணாங்க? நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல ஷபே பராத்துன்னு தனியாக ஒன்றை கொண்டாடினார்கள். பள்ளிவாசல அலங்கரிச்சு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் 100 ரக்காயத்து தொழுகை நடத்தினார்கள். சிறப்பான பயானு அது தனியாக பள்ளிவாசல் நடந்துகிட்டு இருக்குது. பள்ளிவாசல் இருந்து 3 யாசீன்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இறந்தவங்களுக்காக, நம்மளுடைய ஆயுள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ரிஸ்க் வழங்கணுங்கிறதுக்காக இப்படி 3 யாசீன்களை ஓதக்கூடிய பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் அந்த பகல் பொழுதுல நோன்பு வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. சரி, இப்படி ஷபே பராத்னு ஒரு இரவை சொல்லி அதுல 100 ரக்காயை தொழுகிறீங்களே, யார் அப்படி தொலை சொன்னா? அதற்கான எவிடன்ஸ் என்ன? அதற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறானா? அல்லது ரசூலுல்லாஹ்ல ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அதை நம்ம பார்த்தோமா? அதை பத்திலாம் எங்கள்கிட்ட கேட்க கூடாது. குர்ஆன்ல இருக்குதா கேட்காதே, ஹதீஸ்ல இருக்குதா அதை பத்தி கேட்காதே. வளமையை எங்க மக்கள் பின்பற்றுறாங்கல்ல, எங்க பள்ளிவாசல்ல அந்த செய்தியை சொல்றாங்கல்ல, ஆளுங்களை இப்படி பயான் பேசிடுறாங்கல்ல. ஷபே பராத்துல இரவு நேரத்துல இந்த மாதிரி வணக்க வழிபாடு செய்யணும், பகல் நேரத்துல நீங்க நோன்பு வைக்கணும். அஜரத்து எங்களுக்கு வழிகாட்டுட்டாங்களே. அஜரத்து 7 வருஷம் படிச்சவங்க, 10 வருஷம் படிச்சவங்க, அவங்க என்ன மார்க்கத்துல இல்லாததே வழிகாட்டிட போறாங்க? குர்ஆன்ல இல்லாததே வழிகாட்டிட போறாங்க? ஹதீஸ்ல இல்லாததே சொல்லிட போறாங்க? அவங்க என்ன சொன்னாலும் ஒண்ணு குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும் அல்லது மதுஹப்ல இருக்கும். அவங்க இல்லாதது எதையும் சொல்ல மாட்டாங்க என்று சொல்லி நாம பின்பற்றுகிறோமே. ஆனா குர்ஆன்ல அந்த சட்டம் அப்படி எங்கேயுமே இல்லையே, ஹதீஸ்ல அந்த சட்டம் எங்கேயுமே இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான உத்தரவு என்ன? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை யார் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நம்ம பார்வையில உன்னை நன்மைன்னு நினைப்போம். 100 ரக்காய் தொழுதா தப்ப? சில ஆட்கள் இப்படி நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஷபே பராத்துல நைட்ல 100 ரக்காய் தொழுவுறீங்க? நாங்க தொழத்தானங்க செஞ்சோம். பள்ளிவாசல்ல தொழுதா தப்பா? குர்ஆன்ல உள்ள யாசீனை ஓதுனா தப்பா? பகல் நேரத்துல நோன்பு வச்சா தப்பா? நீங்க என்ன ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டா நாங்க செய்யறதெல்லாம் நன்மையான காரியம் தானே. நன்மையான காரியம் எதை செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு நன்மையை தந்துருவானே என்று சொல்லுகிறோமே. அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்ன? வஹீ நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை யார் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை ஏத்துக்க மாட்டான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நஷ்டவாளியாக இருப்பார்கள். இன்னைக்கு அந்த மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு என்ன காரணம்? அதுல கூட முன்னாடி உங்களுக்கு மேற்கோள் காட்டினாங்க. அவங்க எத்தனையோ மீட்டிங்லாம் நடக்குங்க, அதுலலாம் பெரும்பாலும் எதிர்ப்பு இருக்காது. அரசியல்வாதி வருவான், டிஎம்கே நடத்துவாங்க, ஏடிஎம்கே நடத்துவாங்க, இப்படி எத்தனையோ அரசியல் கட்சிகளை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க தான் எங்களுடைய வருங்காலமே, நீங்கள் தான் எங்களை காக்க வந்த கடவுளே என்றெல்லாம் பேசுவதற்கு அதுல எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாதவர்கள் நம்ம ஜமா சார்பாக இப்படி ஒரு பிரச்சாரத்தை சொல்றதுக்கு, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கேளுங்க, இதுதான் நம்ம மார்க்கத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு அதைத்தான் கட்டளை போடுறான், ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லி இருக்கிறான். யாருக்கும் யாருடைய அந்த மனசாட்சியின் அடிப்படையில் நடக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் நடக்கணும் என்கிற இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்வதற்கு வந்தா அதுல பல இடையூறு,
அதுல பல நெருக்கடி. யாருனாலும் நடத்தட்டும், அரசியலுக்காவது நடத்துறான் அவன் நடத்தட்டும், ஆனா இவங்க நடத்தக்கூடாது என்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடி வருது. அப்ப அவ்வளவு நெருக்கடி வந்தால் அதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டோம். இப்படி எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை பொறுத்தவரையில கடந்த காலத்தில் இந்த ஜமாத்து பார்க்காத நெருக்கடியா, கடந்த காலத்தில் நாங்க சந்திக்காத இடையூறுகளா, எவ்வளவோ சந்திச்சு முடிச்சிட்டோம். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக வீரியமாக கொண்டு சேர்ப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுறான். இஸ்லாத்துல இல்லாதது நீங்களா நன்மன் நினைச்சு செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்காம இருக்கிறானே, அது மட்டுமல்ல வஹுவஃபில் ஆகிரத்தி மினல் காசிரின், மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நல்ல நஷ்டவாளியாக போய்விடுவார்கள் அல்லாஹ் சொல்றானே. நாங்க நஷ்டவாளியா போயிடக்கூடாது, நீங்க நஷ்டவாளியா போயிடக்கூடாது. உங்க மேல உள்ள அந்த நல்லெண்ணத்தின் காரணமாகத்தான் நம்ம எல்லாருமே அல்லாஹ் சொன்ன சட்டத்தை உறுதியாக கடைபிடிப்போம் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை நம்ம கொண்டு போறோம். அப்ப இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தரப்படாத பல விஷயங்களை நாம இன்னைக்கு ரமலான் இபாதத்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, நாம நோம்பு வைக்கிறோம்ல, நாங்கெல்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் கண்கூடா பார்த்துருக்கிறோம். காலையில சகர் எழுந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில் அம்மா என்ன செய்வாங்க, சகருக்கு ஒரு நிய்யத்தை சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் அந்த நிய்யத்தை வெளிப்படையா சொல்லு, நவைத்து சௌமகதி அன் அதாஇ ஃபர்து ரமதானி ஹாதி சனா என்கிற இந்த நிய்யத்தை சொல்லலனா உனக்கு நோம்பே செல்லாது, நோம்பே சேராது. அதனால அந்த நிய்யத்தை சத்தம் போட்டு சொல்லு. வீட்டுல சின்ன வயசுல இருக்கும் பொழுது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்களேன், ரமலான் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு அடையாளம்? அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடைகளில் நோம்பு அட்டை அடிப்பாங்க. அந்த நோம்பு அட்டையில் இந்த சபை நவைத்து சௌமகதின் இந்த நியத்தை அடிச்சு கொடுத்து, அது மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு அல்லாஹும் லக்கசுந்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை அடிச்சு கொடுத்து, அது நோன்பினுடைய டைம், ஆரம்ப டைம் என்ன, நோன்பு திறப்பினுடைய டைம் என்ன என்று ஒவ்வொரு கடைகளில் விளம்பரம் போட்டு இதுல வரும் இல்ல. சரி, இன்னைக்கு இதுதான் இப்படி இருந்தா தான் நோன்பே நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு நமக்கு சொல்லி தரப்பட்டது. இது எங்க இருக்குது? நவைத்து சௌமகதின் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க நோன்பு வைக்கிற பொழுது இந்த முன்னாடி இந்த வாசகத்தை கண்டிப்பாக நீங்க சஹர் நேரத்தில் சொல்லணும், சஹர் நேரத்தில் இந்த வாசகத்தை நீங்கள் சொன்னால்தான் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழியாவது இருக்குதா? ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு வைங்க. இந்த பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்குது, அஹமதுல இருக்குது, திருமிதியில இருக்குது, ஏதோ ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் இருக்குதுன்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அதை நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும், ஒட்டுமொத்த உலகமும் செய்யணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே. அதே மாதிரி அல்லாஹும்ம லக்கசுந்து என்கிற ஒரு துஆவை சொல்றாங்களே, ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் அது இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை திறக்கிற பொழுது இந்த மாதிரி சொன்னாங்கன்னு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்குதா? ஆதாரப்பூர்வமான செய்திகள்ல இல்லையே. அப்ப இப்படி ரமலான்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் நவைத்து சௌமகி என்ற பெயர்ல மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி அந்த நோன்பு வைக்கிற டைம், நோன்பு முடிக்கிற டைம் இருக்குது, அதுலயும் மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ பல விஷயத்தை உள்ள சேர்க்கிறோம். நோன்பு சஹரினுடைய எண்டு டைம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லப்பட வேண்டியும் நீங்க சஹர் பண்ணிக்கிடலாம். எப்ப ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுதோ அப்போதே நீங்கள் சஹர் செய்யறதை நிறுத்திடுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த ஃபஜ்ருடைய பாங்கு வரை நமக்கு டைம் சொல்லப்பட்டிருக்குது இல்ல. ஆனா அந்த நோன்பு அட்டையில் எடுத்து பாருங்க, ஃபஜ்ர் பாங்குக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டயத்தை முடிச்சிருப்பாங்க. ஏன்பா இந்த மாதிரி செய்றீங்க? ரசூலுல்லாஹ் அவங்களே ஃபஜ்ருடைய பாங்கு சொல்ற வரை நாம சஹர் பண்ணிக்கிடலாங்கிறாங்க. நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்க சொல்றீங்களே. இல்ல நாங்க பேணுதல் அடிப்படையில் இந்த மாதிரி செய்யறோம். அதனால நோன்பு திறக்கிறதுக்கு என்ன டைம் சொல்லப்பட்டிருக்குது? சூரியன் மறைந்து விட்டால் நீங்க நோன்பு திறந்துருங்க. அந்த சூரியன் மறைந்த உடனே மகரிபுடைய பாங்கு சொல்றது இருக்குதா இல்லையா? கரெக்டா சூரியன் மறைஞ்ச உடனே தான் மகரிபுடைய பாங்கு சொல்லணும். அப்ப அந்த சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு திறக்க சொன்னா அதுல ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது கேட்ட பேணுதல் அடிப்படையில. இப்படி மார்க்கத்துல ஒரு விஷயத்தை பேணுதல் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு யார் நமக்கு அனுமதி கொடுத்தது? அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ பல காரியங்களை செய்கிறோமே. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை பார்க்கறது இல்ல, இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை சட்டத்தை புரிந்து நாம நடக்கிறது இல்ல. இப்படி நாம் இருந்தோமேயானால் இது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு உதவாது. நம்ம மறுமை நாள்ல வெற்றி பெறணும்னு வைங்க, யார் வஹியின் அடிப்படையில கரெக்டா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்களோ அவர்கள் தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்தில் சிலருடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும். அப்படி புரட்டப்படுகிற
வருகின்ற அந்த நேரத்தில் அப்போது அவர்கள் சொல்லுவார்களாம், யகூலு யா லைத்தனா அத்தஅனல்லாஹு வ அத்தஅன ரசூலா, இப்படி அல்லாஹ் எங்களை நரகத்துல போட்டு புரட்டுறானே, நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே. இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா, நாங்க எங்களுடைய பெரியோர்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டமே. அல்லாஹ் சொன்ன செய்திக்கு நாங்க கட்டுப்பட்டிருந்தா, இறை தூதர் சொன்ன செய்திக்கு கட்டுப்பட்டிருந்தா, அதாவது வகை செய்திக்கு மட்டும் நாங்க கட்டுப்பட்டிருந்தா, இந்த மாதிரி நாங்க எந்த ஒரு கஷ்டம் பட தேவையில்லை என்று மறுமை நாளில் நரகவாசிகள் புலம்புவதாக அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறானே. அது இன்னும் மறுமையில நடக்கிற ஒரு நிகழ்வையே அல்லாஹ் முன்கூட்டியே நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு இந்த மாதிரி சிக்கல் நாம நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. இல்ல நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கடைபிடிக்கிறதா இருந்தாலும் மதுஹப்ல சொன்ன அடிப்படையில கடைபிடிப்போம். அதே மாதிரி இன்னும் சில கூட்டம் இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்றணும்னு வர்றாங்கல்ல, அவங்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், சஹாபாக்கள் எவ்வளவு மதிப்பிற்குரியவர்கள், அவங்களுடைய விஷயத்தை நாம பின்பற்ற சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே. அப்படி அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல சஹாபாக்களை பின்பற்றுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? நபி தோழர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறானா? குர்ஆன்ல எங்கேயுமே வழிகாட்டல. அது அந்த பிரிவில் உள்ள சில நபர்களை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அந்த மன்ஹஜ் சலஃப்னு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள்லேயே சில ஆட்கள் என்ன சொல்றாங்க, நம்ம சொல்லக்கூடிய தகவலை எடுத்துரைக்கிறாங்க. குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆதாரம் கூட இல்லை. அவங்கள உள்ள ஆட்களை எடுத்து சொன்னாலும் இன்னைக்கு அதுல கேட்காத ஒரு நிலையை பார்க்கிறோமே. இல்ல சஹாபாக்கள் சொன்னாலும் கேட்கணும், நபி தோழர்கள் ஒண்ணு சொன்னாலும் கேட்கணும், அவங்க எவ்வளவு நம்மளை விட சிறந்தவங்களா இல்லையா என்று இப்படி பார்க்கிறோமே. நபி தோழர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. நம்மை விட நிறைய விஷயங்கள்ல தியாகம் பண்ணியவங்க தான், மாற்று கருத்து இல்லை. நம்மை விட தியாகம் பண்ணினார்கள் என்பதற்காக அவங்களுடைய கருத்து நம்ம மார்க்க ஆதாரமா ஏற்க முடியுமா? அல்லாஹ்வே இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற தோழர்னு சொன்னான்ல, உற்ற தோழராக இருந்தாலும் அவங்க ஒரு முறை தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடியது அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லை. அல்லாஹ் வழிகாட்டாத ஒன்றை தன்னுடைய உற்ற தோழர் செஞ்சாலும் அதை அல்லாஹ் தனியா குர்ஆன்ல ஸ்பெசிபிக்கா எடுத்து காட்டி இதுல உங்களுக்கு யாருக்கும் ரோல் மாடல் இல்லை, அவங்க வஹீயின் அடிப்படையில் நடக்காம இருந்தாங்களே, இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த முன்மாதிரியும் இல்லை என்று தன்னுடைய உற்ற தோழருக்கே அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை ஆக்குகிற பொழுது, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிடுங்களேன். அவங்களே நமக்கு என்ன சொல்லி தந்துட்டு போனாங்க? நான் வஹி என்று உங்களிடத்துல எதை சொன்னாலும் அதை நீங்க கேளுங்க, கடைபிடிங்க, பின்பற்றுங்க, பிரச்சனை இல்லை. சில நேரங்கள்ல நானும் மனிதராக சில விஷயத்தை சொன்னால் அதை ஏற்று நடக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்கல்ல. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முகைஸ் என்று சொல்லக்கூடியவரை திருமணம் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிமையாக இருக்கிறப்ப திரும்ப பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த அடிமை தளத்திலிருந்து விடுதலை ஆகி விடுகிறார்கள். விடுதலை ஆன பிறகு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இனிமே நான் முகைஸ் அவங்களோடு சேர்ந்து வாழ விரும்பல என்று சொல்லி அவங்களோடு என்ன செய்யறாங்க, தன்னுடைய திருமண பந்தத்தை ரத்தாக்குகிறார்கள். அப்போ பல அந்த முகைஸ் அவங்க கடுமையாக அழுது பல ஆட்கள்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்களை என்னோடு சேர்த்து வைங்களேன்னு சொல்றப்ப இந்த தகவல் அல்லாஹ்வின் தூதருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க அவங்களோடு கொஞ்சம் சேர்ந்து வாழலாமே. அப்ப அந்த சஹாபிய பெண்மணி கேட்ட ஒரு வார்த்தை என்ன? சஹாபாக்களுடைய நடைமுறையும் இப்படித்தானங்க இருந்துச்சு. அந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முகைஸ் அவர்களோடு சேர்ந்து வாழணும்னு எனக்கு சொல்றீங்களே, இந்த கட்டளை இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு கட்டளையா அல்லது நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ரெண்டுல என்ன, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா அன அஷ்ஃபா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, நான் தான் சரி ரெண்டு பேரும் சேர்த்து வரது நல்லா இருக்குமே என்னுடைய ரெக்கமெண்ட சொல்லுகிறேன்னு சொல்றப்ப அப்ப அந்த சஹாபிய பெண்மணி சொன்னார்கள், ஃபலா ஹாஜத லீ ஃபீஹி, அப்படியானால் எனக்கு அந்த விஷயத்துல எந்த தேவையும் இல்லை, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லுங்க, நான் அதை கேட்கிறேன், இறைவனுடைய கட்டளை கட்டுப்படுறேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையாக இல்லாமல் உங்களுடைய பரிந்துரையாக நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த விஷயத்துல எந்த தேவையும் இல்லை, நான் அவர்களோடு வாழ விரும்பல. அந்த சந்தர்ப்பத்திலேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களா? நான் ஒரு கருத்தை சொல்லி அதை எதுக்கு நீங்க கேட்கலன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வின் தூதரை இந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்கினார்கள்? முழுக்க முழுக்க நாம் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி தான் நடக்க வேண்டும். இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வந்துட முடியாது. வகையினுடைய அடிப்படை இல்லாமல் எப்போது நாம் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அன்றைக்கே நாம் இந்த இஸ்லாத்திலிருந்து தடம் புரளுகிறோம்.
இஸ்லாமிய வட்டத்திலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகிறோம். ஏனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அருள் புரிந்து விட்டான். இந்த வசனத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா எது நேர் வழி எது தவறான வழி என்பதை எப்படி புரியப்படுத்துறான்? எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அல்லாஹ் எப்படி அருள் புரிந்து விட்டானாம்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் தஆலா எல்லா நபர்களுக்கும் அருள் புரிந்து விட்டான். ஏனென்றால் அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவனுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். வயுஸக்கீஹிம், அந்த நபர்களை அந்த தூதர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் ஞானத்தையும் அந்த தூதர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். வ இன் கானூ மின் கபிலு லஃபீ ضلالின் முபீன், இதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்தினர் வழிகேட்டில் இருந்தார்கள், தவறான பாதையில் இருந்தார்கள். அந்த தவறான பாதையில் இருந்த மக்களை நேர்வழியை நோக்கி அழைப்பதற்காக தன்னுடைய தூது செய்தியை நபிமார்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கே அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குறிப்பிடுகிறானே. அப்ப இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இன்றைக்கு இதுல நாம எதுல அடிப்படையில மாறி போயிருக்கிறோமோ, சில நேரங்கள்ல உள்ள அந்த மசாயில் சட்டங்களை புரிஞ்சுக்கிறதுல சில சிக்கல்கள் நமக்கு வரலாம். ஒரு ஹதீஸை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு கருத்து வரும், இன்னொருவருக்கு இன்னொரு கருத்து வரும். அதுல வரக்கூடிய அந்த மசாயில் பிரிவுகள் என்பது அதை பேசி ஈஸியா முடிவெடுத்துக்கிடலாம். ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படை இருக்குது, எதை நாம் ஏற்க வேண்டும், எது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று வருகிற பொழுது இறைவனுடைய செய்தி எதுவோ அது மட்டும்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அந்த வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பது அனைத்து நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கட்டளையை தான் தன்னுடைய வாழ்க்கையில முழு மூச்சாக அல்லாஹ்வே குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லுகிற அளவிற்கு இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், எந்த ஒரு செய்தியை இப்ராஹிம் நபிக்கு சொல்லி இந்த செய்திக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய செய்தி எதுவாக இருந்தாலும் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த அந்த இறைவனுக்காக முழுக்க முழுக்க நான் கட்டுப்படுவேன், அந்த வகை செய்திக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பேன் என்கிற இந்த தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எத்தனையோ பல தவறான கருத்துக்கள் இருக்கலாம், தவறான கொள்கைகள் இருக்கலாம். யார் எதை சொன்னாலும் அது இந்த ஜவுஹி ஜமாத் நாமளே பிரச்சாரம் செய்யறது என்ன, எங்க பேச கூட அப்படியே கண்மூடித்தனமா கேட்றாதீங்க, கண்மூடித்தனமா எங்களை நீங்க பின்பற்றி வந்துடாதீங்க. கடந்த காலத்தில் எப்படி ஒரு மதுகபடி இருந்து அப்படியே கண்மூடித்தனமா அதில் போயிட்டோமோ அதே மாதிரி இன்றைக்கு சஹாபாக்கள் சொல்லி அதுவும் இன்றைக்கு ஒரு தனி மதுகபாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அதையும் நீங்க என்ன செய்யாதீங்க, யார் எதை சொன்னாலும் இந்த ஜமாத்துல உள்ள பேச்சாளர்களே ஒன்றை சொன்னாலும் அதை நீங்க கண்மூடித்தனமா பார்க்காதீங்க. நாம சொல்லக்கூடிய ஆதாரம் குர்ஆன்ல இருக்குதா, அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு கட்டுப்படுங்கள். நாம சொல்லக்கூடிய ஆதாரம் நபிமொழிகள் இருக்குதா, அந்த நபிமொழிகளுக்கு கட்டுப்படுங்கள். இதைத்தான் நாம மக்களுக்கு சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த வகை செய்தியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் முழுக்க முழுக்க இறைவனுடைய உத்தரவு. இன்றைக்கு அதற்கு மாற்றமாக இன்றைக்கு அதிகமாக அந்த சலஃபுகள்ல உள்ள ஆட்கள், நாங்கெல்லாம் மன்ஹஜ் சலஃபியா, சலஃபு மதுஹபை சலஃபு அந்த மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள். எதுப்பா சலஃபு மன்ஹஜ், அவங்களுக்கு அதனுடைய முழுமையான விளக்கம் தெரியாது. ஒரு ஆள் சொல்றாரு சலஃப் மன்ஹஜ்னா சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றது சலஃப் மன்ஹஜ் கிடையாது. இன்னொரு ஆள் இல்ல சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறத சலஃப் மன்ஹஜ். எந்த அளவுக்குனா சமீபத்தில் அந்த விஷயங்கள்லாம் நீங்க சமூக வலைதளங்கள்ல கூட பார்த்திருக்கலாம். நம்ம ஒரு நபர் என்ன செய்யறாரு, விவாத அழைப்பு கடந்த காலத்தில் எவ்வளவோ கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்க விவாதத்துக்கு வரமா மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வாங்கன்னு சொன்னா எதுவுமே சம்மதிக்காம இருந்துட்டு கடைசி விவாத அழைப்பிற்கு வாரன்னு ஒரு ஆள் சொன்னார். கடைசியில பார்த்தா அவங்களுடைய கொள்கையவே இன்றைக்கு முரண்பட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், அதுதான் சரியான வழி என்று சொன்னவர்கள் நாங்க எங்க சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லி இருக்கிறோம், எங்கேயாவது நாங்க சொல்லி இருக்கிறோமா? எல்லாம் கடந்த காலத்துல அவங்க பேசுனது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம். விவாத களம் வந்தாங்கன்னு சொன்னா அதுதான் அந்த விவாத ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, அப்படியே பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு அவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடாதீங்க. இன்னைக்கு மக்கள் சத்தியத்தை புரிய நினைக்கிறாங்க, எது சரியான கொள்கைன்னு அணிய நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நபித்தோழர்களை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறானா, அது நபித்தோழர்களுடைய கருத்து அவங்க எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நம்ம மார்க்கத்தை விளங்கணும். அப்படி விளங்காவிட்டால் அது தவறான வழிகேட்டிற்குரியதா என்று உங்களை சார்ந்த பல மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்க ஜமாத் திறந்து வச்சிருக்கிறோம், வாங்க, எவ்வளவு நீங்க விவாதத்துக்கு வருவோம்னு சொன்னீங்களே, அக்ரிமெண்ட்டுக்கு உள்ள வாங்க, அக்ரிமெண்ட் போட்டு நம்ம என்ன செய்வோம், விவாதத்தை பண்ணி ஆரோக்கியமான முறையில் விவாதத்தை பண்ணிக்குவோம். அப்படி ஆரோக்கியமான முறையில் விவாதத்தை பண்ணுவதற்கும் இந்த ஜமாத் தயாராக இருக்கிற பொழுது
எப்படியெல்லாம் அதிலிருந்து நழுவி ஓடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்களோ அதில் மிக கச்சிதமாக செய்கிறார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல், நீங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று ஒன்றை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயம் அந்த அடிப்படை குர்ஆனில் இருந்து இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நபிமொழிகள் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் இருந்தால் அது தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எது இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லாம இருக்குமோ அது போன்ற விஷயங்களை நாம் செய்தால் நம்ம மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் நமக்கு பல இடங்கள்ல வழிகாட்டுகிறான். எனவே இது போன்ற விஷயங்கள்ல சரியாக நடந்து முழுக்க முழுக்க இறை செய்தியை மட்டுமே இருக பற்றி பிடிக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம மாறணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.